மக்களே எல்லாம் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்துட்டு கேப்பை தோசை சுட்டிருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொரியலில் தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி வச்சாச்சு. இது ரெண்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, தோசைக்கும் அந்த சட்னிக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து என்ன குழம்பு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து திருச்செந்தூரில் போய் மீன் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்கி பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அந்த மீனை வந்து நான் நேற்று குழம்பு வைக்கல, ஏன்னா நேற்று வந்து ஒரு முஸ்லீம் கல்யாண வீடு பார்த்தீங்களா, நானும் அப்பாவும் போயிட்டோம். இந்த மாதிரி நானும் அவள் அப்பா வந்துட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் என் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு தான் கல்யாண வீட்டுக்கு போவோம். அவள் அந்த பிரியாணியை சாப்பிட்டுக்கிடுவா. நேற்று ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா மாவு வாங்கி தோசை சுட்டு தின்னாச்சு பார்த்துக்கோங்க. அதனால் அந்த மீனை வந்து வெளியே எடுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் அந்த மீனை எடுத்து மீன் குழம்பு வச்சா பார்த்துக்கோங்க. அதை நான் வந்து ஊளி மீன், வெலை மீன், அப்புறம் சாலை மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அந்த 3 மீனையுமே போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அந்த 3 மீனையுமே பொரிச்சும் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. நம்ம என்ன தான் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு அலைஞ்சி திரிஞ்சு போய் மீனை வாங்கிட்டு வந்து கழுவி அதை ரெடி பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அது நமக்கு கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வர்றது. ஆனால் அந்த மீன் குழம்பு திங்கும்போது இருக்கிற அந்த கவலை எல்லாம் பறந்து போயிடும் பார்த்துக்கோங்க. இதுக்காக தானே நம்ம இவ்வளோ அலைச்சல் அலையுதோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மீனை சாப்பிடும்போது அப்படியே தேவாமிர்தமாக இருக்குமா. என் மாவட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன்னா என்ன ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். மீன் நீ எப்படி தான் திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு வந்தியோ தெரிலாமா மீனை விட்டுட்டு அப்படின்னு கேட்பா பார்த்துக்கோங்க.